ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏடு தமிழ் குரல். நம்ம குட்டி நிர்மலா சீதாராமன் நம்ம குரூப்போடைய சிஸ்டர் ஒரு சின்ன ஸ்டாக்கை பற்றி கேட்டிருந்தாங்க. அதை பற்றின வீடியோ தான் இது. ஸோ மார்க்சன் ஃபார்மா இந்த ஸ்டாக்கை பற்றின ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பற்றி தான் இந்த வீடியோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவங்க ஒரு ஃபார்மா கம்பெனி, ஓகேங்களா. ஸோ லைக் டேப்லெட்ஸ், மெடிசன்ஸ்லாம் தயாரிக்கிற கம்பெனி. இவங்க ஜாயிண்ட் பெயின்ஸ்க்கு, அப்புறம் மூச்சு பிரச்சனைகளுக்கு, டைஜஷன் ப்ராப்ளம்ஸ்க்கு இப்படின்னு விட்டமின் அண்ட் மினரல் சப்ளிமெண்ட்ரி ப்ராடக்ட்ஸு இப்படி நிறையா ப்ராடக்ட்ஸ் இவங்க லிஸ்ட்டில் வச்சுருக்காங்க. நியூராலஜி சிஸ்டம்ஸ்க்கு, அப்புறம் இதயத்துக்கு, ஓகேங்களா, லைக் திஸ் டயபெட்டிஸ்க்கு, ஓகேவா, ஆன்டிபயோட்டிக். ஸோ இப்படி நிறைய ப்ராடக்ட்ஸ் இவங்க வச்சுருக்குறாங்க அப்படின்றது இவங்க வெப்சைட் போகும்போது தெரியுது. ரிலேட்டடான மருந்துங்களை இவங்க தயாரிக்கிறாங்க அப்படின்றது இவங்க வெப்சைட் போய் பார்க்கும்போது தெரியுது, ஓகேங்களா. கிட்டத்தட்ட ஒரு 300 ப்ராடக்ட்ஸ் மேலே இவங்க வச்சுருக்காங்க. ஸோ ஒரு நல்ல விஷயம். ஓகே, இப்போ இந்த கம்பெனியோட பிஸ்னஸ் என்னென்னு பார்த்துட்டோம். இது வரைக்கும் இவங்க பண்ண பிஸ்னஸ் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்றத இப்போ பார்ப்போம். ஸோ இந்த கம்பெனியோடைய கரண்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 318 ரூபா. அண்ட் இது ஆல் டைம் ஹை பக்கத்தில் இருக்குது இப்போதைக்கு. ஸோ ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கம்பெனியோடைய இன்ட்ரெஸ்ட் வேல்யூ அண்ட் புக் வேல்யூ பார்க்கும்போது, ஸோ இந்த கம்பெனியோடைய புக் வேல்யூ 45 ரூபா தான். ஸோ அது எந்த அளவுக்கு இப்போது ஹைப் ஆகிருக்கு பாருங்கள். அண்ட் இன்ட்ரெஸ்ட் வேல்யூமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 170 ரூபா தான். ஸோ அப்படியே டபுளாக இருக்குது. புக் வேல்யூ ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது கம்பேர் பண்ணும்போது கரண்ட் ப்ரைஸு. அதேமாதிரி இன்ட்ரெஸ்ட் வேல்யூவாக இருக்கட்டும், கிராம்ஸ் வேல்யூவாக இருக்கட்டும், எல்லாமே கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்குது. பி ரேஷியோவும் பார்த்திங்கன்னா செக்டார் விட அதிகமாக தான் இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி இந்த ஸ்டாக்கை வாங்கலாம் அப்படின்றது ஒரு நல்ல விஷயமாக இருக்கணும்னு தோணுது, கரெக்ஷன்ஸ் எதாவது ஏற்பட்டால். ஸோ பி ரேஷியோ மட்டும் ஒரே ஒரு வாட்டி மேக்ஸிமத்தில் வச்சு பார்த்துட்றேன். ஸோ இப்போதைக்கு மீடியம் பியிலேருந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. வெயிட் பண்ணி ஏதாவது ட்ராப்ஸ் வரும்போதும் வாங்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங்ஸ் வேறு லாஸ்ட்டு 3 இயர்ஸ்க்கு ஒரு 4% குறைஞ்சிருக்கு. மேபி இந்த 4% சீக்கிரமாக அவங்க வாங்கிடலாம், ஒரு பெரிய இஷ்யூ இல்லை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ரவுண்டு 1லே ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே இந்த ஸ்டாக் வாங்க வேண்டாம் அப்படின்றதும், ஒரு 10லேருந்து 15 ஸ்டாக் வாங்குறதுனா வாங்கி வச்சுக்கோங்க. லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ன்றபோது இது ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்காதுன்னு தோணுது. ஃபுல் அண்ட் ஃபுல் இதிலே நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்றவங்க கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள், வாங்கலாமா வேணாமான்றதை. ஓகே, ஸோ இது மார்க்சனுடைய சார்ட். ஸோ கிட்டத்தட்ட இது ஆல் டைம் ஹையை நோக்கி போயிட்டுருக்கு. இங்கேருந்து ஏதாவது ஒரு சின்ன கரெக்ஷன் ஏற்பட்டாலும் உங்களுக்கு சேதாரங்கள் அதிகமாகவே இருக்கும் டெஃபினட்டாக. ஏன்னா 6.3 நோக்கி போயிடுச்சு. ஸோ பிவட் லெவலுக்கு மறுபடியும் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். அண்ட் அன்டில் இந்த கம்பெனி எந்த ஒரு பிரச்சனையும் மாட்டாமல், எந்த ஒரு நியூஸ்லேயும் மாட்டாமல் இருக்கிற வரைக்கும். அண்டு இது நான் சொல்கிறது மந்த்லி சார்ட்டில் சொல்கிறேன். ஸோ டே சார்ட்ஸ் ஆர் வீக்லி சார்ட்டில் பார்க்கும்போது அகெயின் வீக்லியுமே ஆல் டைம் ஹையில் இருக்குது, அண்டு டேவுமே ஆல் டைம் ஹையில் இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ரீசன்ட் டேஸில் தான் இது ஏறி இருக்குது அரவுண்டு. இவங்க கொஷின் கேட்டது பார்த்தீங்கன்னா குரூப்பில் நான் கொஞ்சம் லேட் போல், அவங்க கொஞ்சம் கரெக்டான டைமில் தான் கேட்டிருக்காங்க. பிரேக் அவுட் ஆகும்போது தான் கேட்டிருக்காங்க போல். 2 டேஸ்க்கு முன்னாடி கேட்டிருக்காங்க. ஸோ மேபி நீங்கள் ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடியோ இல்லை அதுக்கு முன்னாடியே வாங்கியிருந்தாலோ உங்களுக்கு ஒரு ரவுண்டு ஒரு 10 ருபீஸ் கிட்ட உங்களுக்கு ப்ராஃபிட் வந்திருக்க வாய்ப்பு அதிகம். 10 to 25 ருபீஸ் கிட்டே வந்திருக்கும் வாய்ப்பு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இந்த ஸ்டாக் வேண்டாம் அப்படின்றது இப்போதைக்கு. ஸோ டவுன் ஆனதுக்கப்புறம் வாங்கிக்கலாம் அப்படின்றது தான் என்னை பொறுத்த வரைக்கும் சொல்லுவேன். அண்ட் டெக்னிக்கலாக பார்க்கும்போது இதில் ஸ்விங் ட்ரேடிங்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி டே சாட்டில் பார்க்கும்போது இருக்குது, இன்னும் கொஞ்சம் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. பட் எந்த டைமில் இது ரிவர்ஸ் ஆகும்னு தெரியாது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அட் 323 வரைக்கும் மேபி போகிறதுக்கான வாய்ப்புகள் இன்னும் அது இருக்குது.
ஆனால் அது இப்போயே கூட ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஆல் டைம் ஹையில் இருக்குது.